வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? என்னடா இவங்க வந்து டெய்லி இளவரசனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, வேறு இவங்களுக்கு வந்து கண்டென்ட்டே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க. அந்த கமெண்ட்டுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர். இவங்க வந்து இந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் ப்ரமோஷன் வந்துட்டு ஃப்ரீ ப்ரமோஷன் தான் பண்ணித்தரேன். யாருக்கிட்டேயும் ₹1 வந்து நான் பணம் வாங்குறதில்ல. பணம் வாங்கி எனக்கு அந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணித்தர வேண்டிய அவசியமும் கிடையாது. இவங்க ஃபஸ்ட்டே ஒரு டைம் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்னால் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து நேற்றுக்கே எனக்கு வந்து மெசேஜ் போட்டாங்க, சிஸ்டர் எனக்கு வந்துட்டு உங்களோட சேனலில் போட்டு எனக்கு ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து இவங்களுடைய டீட்டெயில்டு எல்லாமே வந்து நான் இவங்களுடைய சேனல் ஐடி எல்லாமே கமெண்டில் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பண்ணுறேன். வேணுன்றவங்க நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இவங்க வந்து எந்த இதுக்கெல்லாம் பண்ணித்தராங்க அப்படின்னா, பர்த்டே ரிட்டன் கிஃப்ட்டு, பேபி ஷவர் ஃபங்க்ஷனு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு கிரகப்பிரவேசத்துக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, ஆனிவர்சரி கிஃப்ட்டு, ஆல் ஸ்பெஷல் அக்கேஷ்னல் எல்லா இதுக்குமே வந்து இவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக்கு ஃபோட்டோ மேக்னெட்டிக் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, கஸ்டமைஸ்டு குஷன்ஸு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. வேணுன்றவங்க இவங்களுடைய சேனலில், இவங்களுக்கு வந்து யூடியூப் சேனலுங்கிறது அவங்க அந்தளவுக்கு பெருசாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி ரிட்டன் கிஃப்ட்ஸ் வேணுன்றவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி வருது, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வரதுனால அவங்கள நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே அவங்கள்ட்டே வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் எந்த வித லாப நோக்கமும் இல்லாமல் நம்மளால் ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கும் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு எதிர்ப்புக்கு வருவாங்க. நாங்கள் எல்லாம் வந்து பணம் பெய்டு சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் மட்டும் எப்படி வந்து ஃப்ரீ சர்வீஸ்னால் உங்கள்கிட்ட தானே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருவீங்க. ஓகே, அதை பற்றி கவலை இல்லை. எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம வந்து பண்ணுறோம். நானே வந்து இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 மந்த்து தான் ஆச்சு. அதனால் வந்து சரி, நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடாதுன்ற அந்த தாட் வந்து எனக்கு கிடையாது. நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத என்னோடய மைண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து ஒருத்தனை பற்றியே தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். இனி வந்து யாருக்கெல்லாம் வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்து என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் வந்து கொடுக்குறேன். வேணுன்றவங்க ப்ராடக்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு இது ப்ரமோஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கிறேன். இதனால் வந்து நான் ப்ரமோஷன் பண்ணித்தரேன், எனக்கு இதில் வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாக கொடுங்க அப்படியும் வந்து நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு ப்ரமோஷன்ற பேர் வழியில் ஆன்லைனில் மூலிமா வந்துட்டு பிச்சை எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த ப்ரமோஷன் பண்ணித்தரேன்னா எனக்கு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு சாம்பிளாக கொடுங்க, என்னோடய ஓன் யூஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுடைய ஷாப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஹோம்மேடாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு என்னை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணித்தரேன். ஏன்னா இவங்களோடது வந்துட்டு ஒரு நல்ல வீடியோ போடும்போது ஒரு தேவையில்லாததை கொண்டு வந்து இதில் வந்து நுழைக்கணுன்றது எனக்கு வந்து இப்போ விருப்பம் கிடையாது. இவங்களும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் தான். மறுபடியும் நான் சொல்லிகிட்ருக்கேன். இவங்களும் வந்து சென்னையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த லொக்கேஷனுக்கு வேணுமோ இவங்க வந்துட்டு கொரியரும் வந்து வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து இவங்க பண்ணி தராங்க. மற்ற வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸு வேறு உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியா எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ எல்லாமே வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்கள வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய பிஸ்னஸுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்களும் வந்து ஹோம்மேடாக மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க.
அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டு எல்லாமே வந்துட்டு அனுப்பிச்சி விட்றேன். இவங்க வந்து சென்னையில் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளும் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும், வீட்டில் வந்து ஹஸ்பண்டுங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நிறையா பேர் வந்து நிறைய பேர் இல்லை, ஒரு சில ஆளுங்க வந்து மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து பண்ணிகிட்ருக்காங்க. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து நெக்ஸ்ட்